ஹாய் ஆல். திரும்பவும் நம்மளோட கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இவங்க பேர் பார்த்தீங்கன்னா சுபலதா சிஸ்டர், மதுரை டிஸ்ட்ரிக்ட் தான். இவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் இவங்களுமே வந்து அவங்களோட ஃபீட்பேக்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாமா, வேணாமா அப்படின்ற டவுட் வந்து கிளியர் ஆகும். சுபலதா சிஸ்டருக்கும் நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே என்ன வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்காக. ஸோ உங்களுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சிஸ்டர். ஸோ இப்போ இந்த சிஸ்டரோட ஒர்க்க எப்படி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் கிளாஸ் தான். ஸோ அந்த லைன்ஸை வந்து தின் லைன், திக் லைன், பேசிக் லைன்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே எவ்வளோ நீட்டாக போட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இவங்களுமே வந்து ஒரு பிகினர் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான். டாட்ஸ் எப்படி வச்சிருக்காங்க, அந்த டாட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஹேண்ட்ஸுக்கு வந்து டிசைன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக் குடுத்துருவேன். அண்ட் டியர் ட்ராப்ஸ் வச்சு எப்படியெல்லாம் லீஃப் போடணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துருவேன். பேசிக் லீஃப்ல இருந்து அண்ட் அட்வான்ஸ்டு லீஃப்மே உங்களுக்கு வந்து நான் இதில கவர் பண்ணிருவேன். ஸோ இந்த லீஃப்ல நெறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லீஃப் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருவேன். அது எல்லாமே நீங்க ஒர்க் பண்ணி காமிக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த சிஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃபில்லிங்ஸு. ஸோ ஃபில்லிங்ஸில எத்தன டைப்ஸ் இருக்கு, அத எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துருவேன். சுபலதா சிஸ்டர் கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது என்னன்னா, அந்த ஹம்ப் தான். ஏன்னா ஹம்ப் வந்து அவ்ளோ அழகா போடுவாங்க. ஸோ நான் அத அடிக்கடி அவங்க கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ அவங்க காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பேசிக் ஃபில்லிங்ஸ் தான். இதில நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ பேசிக் ஃபில்லிங்ஸ் 1, 2 மட்டும் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஆனா அதில அவ்ளோ டைப்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் அந்த கிளாஸ்ல வந்து சொல்லிக் குடுத்துருவேன். அடுத்து ஃப்ளவர் பெட்டல்ஸ்க்கு எப்படி வந்து ஷேடிங்ஸ் குடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துருவேன். எவ்ளோ சூப்பரா ஷேடிங்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேசிக் ஃப்ளார்ஸ்லருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அட்வான்ஸ்டு 3டி ஃப்ளார்ஸ் வந்து எப்படி வரையணும், அதுக்கு எப்படியெல்லாம் ஷேடிங்ஸ் குடுக்கணும் அப்படின்றதையும் நான் அந்த கிளாஸ்ல சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ ரோசஸ்ல நெறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ அதில எது எதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் நெறைய யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோசஸ் வந்து எப்படி போடணும், அதுக்கு சென்டர் பார்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து குடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருவேன். ஸோ பாருங்க, எவ்ளோ சூப்பரா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. அப்படியே வந்து அச்சடிச்ச மாதிரியே இருக்கு. இதுதான் வந்து அந்த 3டி ஃப்ளாரோட எஃபெக்ட்டு. ஸோ அந்த 3டி ஃப்ளார்ஸ்லாம் எவ்ளோ அழகா, எவ்ளோ சூப்பரா, ரியலா இருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு ஷேடிங்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பாருங்க. ஸோ பேசிக் ஃப்ளார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்டு 3டி ஃப்ளார் வரைக்கும் எப்படி வரையணும் அப்படின்றத இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் ஈஸியாக புரிகிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க் ரோசஸ். ஸோ ஃப்ளவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, கட் ஒர்க் இருக்கு. கட் ஒர்க் வச்சு ரோசஸ் எப்படி போடணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துருவேன். அண்ட் லோட்டஸ் வந்து நெறைய ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ ஈஸி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி எப்படி லோட்டஸ் வரையணும், அந்த லோட்டஸை கட் ஒர்க் லோட்டஸா எப்படி வரையணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்துருவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரல் பஞ்சஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி வந்து ஈஸியா வரையணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ எவ்ளோ அழகா வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்களேன். அந்த ஃப்ளோரல் பஞ்சஸ்லாம் எவ்ளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு பாருங்க. அவ்ளோ அழகா இருக்கு. ஸோ ரியலா இருக்கு பார்க்கறதுக்கு எல்லாமே. ஸோ இந்த சைடும் பாருங்க, அந்த ரோசஸ் எப்படி வரைஞ்சிருக்காங்க. கட் ஒர்க் ரோசஸ் வச்சு ஃப்ளோரல் பஞ்சஸ் எப்படி பண்ணணும். அண்ட் ரோசஸ் வச்சு எப்படி வந்து அந்த அதுக்குள்ளலாம் எவ்ளோ அழகா ஷேடிங்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். ஸோ கிளாஸ் எந்த அளவுக்கு புரியிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அ ஜும்காஸ் தான் வரும். ஜும்காஸ்லாம் எவ்ளோ அழகா போட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ என்கிட்ட ஜாயின் பண்ணது 2 ஸ்டூடெண்ட்டா இருந்தாலும், அவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோஸ்ல. ஸோ அடுத்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ். லோட்டஸ் வச்சு எப்படி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் குடுக்கணும், ரோஸ் வச்சு எப்படி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் குடுக்கணும், அண்ட் பேசிக் ஃப்ளவர்ஸ் வச்சு எப்படி நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் குடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லிருவேன். நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ்க்குன்னு பார்டர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த பார்டர்ஸ எப்படி ஈஸியா போடுறது அப்படின்றதையும் இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ கிளாஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஸோ பயப்படாம ஜாயின் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்டர்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி ஈஸியா போடணும், அண்ட் அந்த பார்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா,
சுமலதா சிஸ்டர் கிட்ட ரொம்ப புடிச்சது ஹம்புன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹம்பு மட்டும் தனியா தெரியும். ஸோ அவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கணும். அத நான் அவங்ககிட்டயே கேட்டுருக்கேன். ஏன்னா, அவ்ளோ சூப்பரா அந்த ஹம்ப் வந்து போட்டுருக்காங்க. எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப புடிச்சது அந்த ஹம்பு தான். ஸோ ஹம்பு மட்டும் அவ்ளோ அழகா, கிளியரா, சூப்பரா போட்டுருப்பாங்க. ஸோ இந்த பேசிக் பார்டர்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, 3டி பார்டர்ஸுமே வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். அடுத்து நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் பார்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த பார்டர்ஸ்ல பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் பார்டர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஈஸியா, சூப்பரா நெறைய பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். எல்லாமே அட்வான்ஸ்டாவும் இருக்கும். பிரைட் வந்து நெறைய கேட்கக்கூடிய பார்டர்ஸுமே உங்களுக்கு வந்து நானு சொல்லிக் குடுத்துருவேன் இந்த கிளாஸ்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் டிசைன்ஸ் தான். ஸோ ஃபிங்கர் டிசைன்ஸ்லாம் எவ்ளோ சூப்பரா, நீட்டா, ப்ரொஃபஷ்னலா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. கீழ பார்த்தீங்கன்னா, மவுண்டிங் பேட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு டீட்டெயிலிங் ஒர்க்ஸா இருக்கு அப்படின்றதையும் பாருங்க. அண்ட் மியூசிக்கல் நோட்ஸும் எவ்ளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ 2 சிஸ்டருமே அவ்ளோ அழகா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில எனக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான விஷயம். யாருக்குப்பா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ குடுக்கறது அப்படி சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். சரிங்களா? ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட உள்ளங்கையில எப்படி வந்து டிசைன்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும், ஸ்பேஸ் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் அப்படின்றதையும் நான் வந்து இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஈஸியா, டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துருவேன். மண்டலாஸ் டிசைனோட அந்த ரவுண்ட் ஷேப் ப்ராப்பரா வர்றதுக்கு என்ன டெக்னிக், என்ன ஸ்டெப்ஸு, அதே மாரி மண்டலா ஷேப்ஸ்ல எத்தன அ இன்னர் பார்ட்ஸ் வந்து எத்தன ஷேப்ஸ் இருக்கு, அது எப்படி வரையலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துருவேன். அடுத்து ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ்ல எத்தன வகையான ஷேப்ஸ் இருக்கு, அந்த ஸ்டார்ட் அப் டிசைன்க்குள்ள என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் ஃபில் பண்ணலாம், அவுட்டர்ல எப்படியெல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து நான் கவர் பண்ணிருவேன். ஸோ கிளாஸ் வந்து நீங்க குடுக்குற அமௌண்ட்ட விட பயங்கர ஒர்த்தா இருக்கும். ஸோ இந்த கிளாஸ்ல சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, அரபிக் டிசைன்ஸ். ஸோ அரபிக்ல அந்த ஷேப்ஸ் எல்லாம் எப்படி வரையணும் அப்படின்றத பேசிக் ஷேப்ஸ் வந்து எப்படி வரையணும் அப்படின்றத நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ அதுதான் ஸ்டூடண்ட்ஸ் வரைஞ்சிருக்காங்க. அண்ட் அந்த பேசிக் ஷேப்ப வச்சு எப்படி வந்து டிசைன் வந்து போடணும் அப்படின்றதையும் நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ பாருங்க, அத வந்து ஒர்க் பண்ண சொல்லுவேன். சிம்பிளா வந்து ஹேண்ட்ல போடுற மாதிரி ஒர்க் பண்ணி காமிக்க சொல்லுவேன். ஸோ அதுதான் வந்து ஸ்டூடண்ட் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, பேபி எலிஃபண்ட் தான். இந்த எலிஃபண்ட் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துருவேன். அண்ட் கட் ஒர்க் எலிஃபண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பீகாக்கோட பாடி பார்ட்ஸு, பேரட்டோட பாடி பார்ட்ஸு. அந்த பேரட்லயே பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாடி பார்ட்ஸ் இருக்கு. ஸோ அத எப்படி ஈஸியா வரையலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நானு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிக் குடுத்துருவேன். பேரட்ட வச்சு எப்படி வந்து பார்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லிக் குடுத்துருவேன். அடுத்து ஸ்வான் எப்படி வரையணுன்றதையும் சொல்லிருவேன். இந்த ஸ்வான்லாம் இப்ப வந்து நெறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ, அதனால நீங்க இந்த ஸ்வான்லாம் வரைஞ்சு கத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப 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 ஈஸியா இருக்கும். அடுத்து பிரைட் அண்ட் க்ரூமோட ஃபேஸ் தான் வந்து வரைய போறோம். ஸோ, இது பார்த்தீங்கன்னா, சைட் ஃபேஸ் இருக்கு, ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு, 3/4 ஃபேஸ் இருக்கு. ஸோ, இத வந்து எப்படி ஈஸியா வரையணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டு காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த ஒவ்வொரு ஃபேஸுக்குமே பார்த்தீங்கன்னா, ஐஸ் எப்படி வரையணும், நோஸ் எப்படி வரையணும், ஐப்ரோஸ் எப்படி வரையணும் அப்படின்றதையும் நான் வந்து டீட்டெயிலா சொல்லிக் குடுத்துருவேன். இந்த பிரைட் அண்ட் க்ரூமோட அந்த அவுட்லைன் கூட நமக்கு வந்துரும். பட் உள்ள இருக்க அந்த ஐஸ் நோஸ் பார்ட் மட்டும் இந்த ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா வராது. பட் இருந்தாலுமே வந்து அவங்களோட பெஸ்ட்ட வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் இந்த ஃபேஸோட அந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்ட்டா வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்ஸ் தான். ஸோ என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட்ட எவ்ளோ அழகா வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. சுப்லதா சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா, நைட்ல தான் இவங்களுமே வந்து வீடியோ நைட்டும் சென்ட் பண்ணுவாங்க அண்ட் பகல்லேயும் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நைட் டைம்லேயும் அவங்க குழந்தைங்களெல்லாம் பார்த்துட்டு, ஸோ வீட்டு ஒர்க்கும் முடிச்சுட்டு இவங்க வந்து 2 பேருமே அப்படிதான். ஸோ நைட் டைம்ல தான் வந்து வீடியோ சென்ட் பண்ணுவாங்க. அப்ப எந்த அளவுக்கு மெஹந்தி மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து அவ்ளோ டெடிகேட்டடா இருப்பாங்க அப்படின்றத இந்த வீடியோஸ்ல
பார்த்துக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, பிரைடல் எலமெண்ட்ஸ் தான். ஸோ ட்ரம் செட் எப்படி வரையணும்? அக்னிகுண்டம் எப்படி வரையணும்? கலசம் பொண்ணு, மாப்பிள்ளையும் வந்து கலசம் புடிச்சிருக்க மாதிரி இருக்கும். அடுத்து பொண்ணோட சாரி முந்தியும், அதுக்கப்புறம் க்ரூமோட அந்த வேஷ்டி முந்தியும் முடிச்சு போட்டு கீழ தொங்குற மாதிரி அந்த அக்னிய சுத்தி வருவாங்கல்ல, ஸோ அது. குத்து விளக்கெல்லாம் எவ்வளோ டீட்டெயிலா வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, பேபி ஷவர் எலமெண்ட்ஸ். ஸோ எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க. அந்த ஷேடிங்ஸ பாருங்களேன். எவ்வளோ சூப்பரா வந்து ஷேடிங்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ அந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லா வகையான டாய்ஸுமே வந்து அவ்வளோ சூப்பரா வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த பேபி ஷவர் எலமெண்ட்ஸ் வச்சு எப்படி வந்து நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் போடலாம். அண்ட் இத வச்சு எப்படி வந்து பார்டர், கிரிட்ஸ் எல்லாமே இத வச்சு நம்ம போடலாம். ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் கவர் பண்ணிருவேன். ஸோ எவ்ளோ விஷயங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, வார்லி ஸ்டைல் எலமெண்ட். ஸோ இப்போ இது வந்து சில பேர் கஸ்டமைஸ் பண்ணி கேட்கறதால, இதுவுமே நான் வந்து கிளாஸ்ல வந்து ஒரு டாபிக்கா எடுத்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியா, ஸோ சிம்பிளா குழந்தைங்க வரையிற மாதிரி தான் இருக்கும். பட் எவ்ளோ அழகா சூப்பரா வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ எல்லாமே நான் வந்து ஜஸ்ட் சொல்லிக் குடுக்கறது மட்டும் தான். ஒரு கைட் பண்ணுவேன் அவங்களுக்கு. இத இப்படி போடுங்க, அப்படி போடுங்கன்னு மட்டும் தான் சொல்லிக் குடுப்பேன். பட் இந்த அளவுக்கு அவங்க எஃபோர்ட் போட்டு வரையறது எல்லாமே அது அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான். ஸோ நெறைய பேர் வந்து கேட்பாங்கல்ல, "ஆன்லைன்ல இதெல்லாம் கத்துக்க முடியுமா? எப்படிப்பா கத்துக்க முடியும்? இதெல்லாம் பாசிபிளா?" அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்க பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஆன்லைன்ல எந்த அளவுக்கு கத்துக்கிட்டேன் அப்படின்றத இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்க ஃபீட்பேக்குமே உங்களுக்கு வந்து நானு யூடியூப்ல வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ்ல தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு கத்துக்கிட்டாங்க ஆன்லைன்ல அப்படின்றத, ஸோ இந்த வீடியோஸ் தான் வந்து அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு ஆன்ஸரா இருக்கும். ஆன்லைனா இருந்தாலும், ஆஃப்லைனா இருந்தாலும், நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கிறீங்க, அண்ட் சொல்லிக் குடுக்குறத எந்த அளவுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுல தான் விஷயமே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு எலிஃபண்ட். ஸோ எவ்வளோ சூப்பரா வரைஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து பிரைடல் தீம். பிரைட் க்ரூம் வந்து மாலை மாத்திக்கிற மாதிரி, அப்புறம் பிரைட் க்ரூம் இருக்க மாதிரி. இதுலயும் பார்த்தீங்கன்னா, சைட் ஃபேஸ் இருக்கு, ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு, 3/4 ஃபேஸ் இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, என்கேஜ்மெண்ட் எலிமெண்ட். ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் தீம் ஒர்க் இது எல்லாமே. ஸோ ஃபுல் பாடியா இருக்கும் இது எல்லாமே. எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ அடுத்து பேபி ஷவர் தீம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேபி ஷவர் தீம் தான். ஸோ எவ்வளோ சூப்பரா வந்து வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இதுலயுமே உங்களுக்கு வந்து நான் சூப்பரா வந்து எப்படி ஈஸியா போடணும் அப்படின்ற விஷயங்கள நான் சொல்லிக் குடுத்துருவேன். ஸோ ஃபைனலா நான் வந்து எக்ஸாம் வச்சிருந்தேன். இந்தியன் மெஹந்தி டிசைன் இது. ஸோ ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன் தான் இது. அடுத்து வந்து க்ரூம் இருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து செலக்ட் பண்ணி, அவங்க அந்த ஸ்டார்ட் அப் டிசைன்ல இருந்து நான் வந்து வரைய சொல்லியிருந்தேன். எவ்ளோ சூப்பரா, நீட்டா, எவ்ளோ அழகா வரைஞ்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸோ இப்போ இந்த சிஸ்டர் வந்து கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்க வந்து சொல்லப் போறாங்க. ஸோ வாய்ஸ ஃபுல்லா கேளுங்க. ஹாய், என்னோட நேம் வந்து சுபலதா, மதுரை டிஸ்ட்ரிக்ட். எனக்கு வந்து மெஹந்தி போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எப்படி வந்து பேசிக் அந்த டெக்னிக்லாம் தெரியாது இல்லையா? அதெல்லாம் கத்துக்கணும்னு பார்க்குறப்போ யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கோல்டன் ஸ்பேரோ 24 சேனல் வந்து என்னடா இவ்ளோ கம்மியான அமௌண்ட்டுக்கு எல்லாமே சொல்லி தராங்களா அப்படின்ட்டு, சரி ஜாயின் பண்ணலாமே அப்படின்னு ஜாயின் பண்ணா வேற லெவல் செம்மையா சொல்லிக் குடுத்தாங்க. எப்ப டவுட் கேட்டாலுமே கிளியர் பண்ணுவாங்க. அந்த என்ன டவுட் கேட்கிறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி செப்பரேட்டாவே தனியாவே வீடியோ சென்ட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. மிக்ஸாலஜி கிளாஸா இருக்கட்டும், அட்வான்ஸ் கிளாஸா இருக்கட்டும், வேற லெவல். எப்ப டவுட் கேட்டாலும் கிளியர் பண்ணுவாங்க. எனக்கு நேர்ல போய் கத்துக்கிட்டா எப்படி திருப்தியோ, அத விட டபுள் மடங்கு எனக்கு திருப்தியா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ கோல்டன் ஸ்பேரோ சேனல். தேங்க் யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ இத நீங்க சொல்லும்போது எவ்வளோ ஹேப்பியா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு வந்து வாய்ஸ்ல வந்து ஃபீல் பண்ண முடியுது. ஸோ உங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட்டு தேங்க் யூ சொல்லிக்கணும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாரி தான். என்ன ட்ரஸ்ட் பண்ணி நீங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணதுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ நீங்களுமே வந்து இன்னும் நெறைய கிளையண்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ நெறைய ஆர்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்காக ஆல் தி வெரி பெஸ்ட்.
ஸோ இந்த வீடியோஸ்ல சுபலதா சிஸ்டர் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலா ஒர்க் பண்ணியிருந்தாங்க, அண்ட் இவங்களோட ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபுல்லாவே உங்களுக்கு நான் வந்து காமிச்சுட்டேன். ஸோ இவங்க ஒர்க் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து எப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, ஆகஸ்ட் 28 தான் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 தான். நான் வந்து லிமிட்டட் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்க போறேன். ஏன்னா, அப்பதான் ஒரு ஸ்டூடண்ட்ஸ்க்குமே வந்து தனித்தனி அட்டென்ஷன் வந்து குடுக்க முடியும். மெஹந்தி டிசைனிங் கிளாஸ்ல உங்களுக்கு என்னலாம் டவுட் இருக்கோ, அது எல்லாத்தையுமே இந்த கிளாஸ்ல வந்து நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடண்ட்ஸோட வீடியோஸ் பாருங்க. 2 ஸ்டூடண்ட்ஸோட வீடியோஸுமே நான் YouTubeல அப்லோட் பண்ணிட்டேன். ஸ்டூடண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் பாருங்க. அதோட ஸ்டூடண்ட்ஸோட ஒர்க்க பாருங்க. இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சுபலதா சிஸ்டருமே பார்த்தீங்கன்னா, ஒரு பேசிக் மெஹந்தி ஆர்டிஸ்ட் தான். ஸோ பேசிக்கா இருந்து இப்ப எப்படி வந்து ஒரு ப்ரோவா மாறியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல அவங்க போட்டிருந்த ஒர்க்குக்கும், அண்ட் இப்போ அடுத்தடுத்து போட்டிருக்கக்கூடிய ஒர்க்குக்கும் நெறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி, எவ்ளோ டீட்டெயிலா வந்து சும்மா கடமைக்குன்னு பண்ணாம, சூப்பரா வந்து 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ சுபலதா சிஸ்டரும் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. நீங்களும் சுபலதா சிஸ்டர் மாதிரி பேசிக் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கவலையே படாதீங்க. இந்த சிஸ்டர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, அதே மாதிரி நீங்களும் பேசிக்ல ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் டிசைன் வரைக்கும் ஃபுல்லா கத்துக் குடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாமா? வேணாமா? அப்படின்ற டவுட் உங்களுக்கு வராது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை வந்திருக்கும். கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டு பேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து நெறைய ஆஃபர்ஸ் வந்து போட்டிருந்தேன். அது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு பேட்சோட க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ அத வந்து வீடியோஸ்ல நான் பலமுறை சொல்லியிருப்பேன். இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்சஸ்க்கு வந்து அந்த ஆஃபர் எதுவுமே கிடையாது. வேற என்னலாம் நான் புதுசா இன்க்ளூட் பண்ண போறேன், அண்ட் இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்றத நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ வந்து போடுறேன். நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணி டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க ஒர்க் பார்த்தீங்கன்னா, சுவலதா சிஸ்டர் வந்து கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணி போட்டது தான். ஸோ நம்மகிட்ட கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ ஒரு பிகினர் வந்து ஒரு 1 மந்த்ல அதுவும் ஆன்லைன்ல கிளாஸ் கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு ஒர்க் பண்றதுன்றது சின்ன விஷயமே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ்டு லெவல்ல இருக்க மெஹந்தி டிசைனிங் கோர்ஸ் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கணும். ஈஸியா லேர்ன் பண்ணிக்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. ஸோ சீக்கிரம் இந்த கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் பேட்ச்ல நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஆட் பண்ண போறேன், எதெல்லாம் எடுக்க போறேன் அப்படின்றத செப்பரேட் வீடியோவா நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த கிளாஸ்ல நான் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கோர்ஸ் வந்து சொல்லிக் குடுத்துருவேன். மிக்ஸாலஜி கிளாஸுமே சொல்லிக் குடுத்துருவேன். வித் ப்ராக்டிக்கலோட அண்ட் டீப் தியரி நாலேஜுமே குடுத்துருவேன். ப்ராடக்ட் நாலேஜும் குடுத்துருவேன். போர்ட்ரேட் கிளாஸும் அதே மாதிரி தான். எல்லாமே ப்ரொஃபஷ்னலா சொல்லிக் குடுத்துருவேன். ஆஃப்டர் கேர் கிளாஸும் அதே மாரி தான். ஸோ ஸ்டூடண்ட்ஸு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. இந்த எல்லா கிளாஸஸுமே பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிருவேன். ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸ்ல. ஸோ என்னென்னலாம் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் நான் குடுக்க போறேன், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்ண போறேன் அப்படின்றத நான் செப்பரேட் வீடியோஸா போடுறேன். ஸோ இப்போ தான் நம்மளோட சேனலையும் இன்ஸ்டா பேஜை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.